கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். காலம் தள்ளி போட வேண்டும் என்று பாஜகவும் மோடியும் முயற்சி செய்தார்கள் என்றால் தாங்கள் செய்த ஊழல் இந்த தேசத்தின் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்ற அச்சம், பயம். ஆகையால் அவர்கள் தொடர்ந்து பாரத ஸ்டேட் வங்கி மூலமாக நெருக்கடி கொடுத்தார்கள். தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வாய்தா கேட்டார்கள். அதுவும் முடியாது என்று சொன்னவுடன் உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் தலைவரை அணுகி அவர் மூலமாக வாய்தா கேட்டார்கள். குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார்கள். எப்படி எல்லாம் கருப்பு பணத்தை, கள்ள பணத்தை ஒழிப்போம், டிமானிசேஷன் கொண்டு வந்தாங்களோ, என்னென்ன சொன்னாங்க? பண மதிப்பிழப்பு கொண்டு வரும்போது கள்ள பணத்தை ஒழிப்போம், கருப்பு பணத்தை ஒழிப்போம், தீவிரவாதிகளுக்கு செல்கின்ற பணத்தை எல்லாம் தடுத்து நிறுத்துவோம், இதன் மூலமாக தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். ஆனா இந்த கள்ள பணத்தையும் கருப்பு பணத்தையும் உருவாக்குவது யார்? மோடியும் பாஜக அரசும். மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வரவிருக்கிறார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொல்ல வேண்டும், தமிழர்களை, தமிழ்நாட்டை காட்டிக் கொடுக்கும் எட்டப்பனாக செயல்படும் அண்ணாமலையும் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். இந்த தேசம் எப்படி சூறையாடப்படுகிறது, இந்த தேசத்துடைய மக்களை எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள், எப்படி வெளிநாடுகளுக்கு துணையாக மோடி அரசு செயல்படுகிறது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தும். காங்கிரஸா போய் உச்ச நீதிமன்றத்தில் வாய்தா கட்டிச்சு, நாங்களாம் பயந்தோம், நாங்களும் அச்சப்பட்டோம், ஐயோ வெளியிட்டாதீங்க, கூட்டு வெளியில வந்துடுறோன்னு நாங்க போராட்டம் பண்ண சார். ஸ்டேட் பேங்க் முன்னாடியே தமிழ்நாடு முழுவதும் 600 இடத்துல போராட்டம் பண்ணியிருக்கோம் வட்டார ரீதியா. வெளியிடுங்க வெளியிடுங்கன்னு. நாங்க குற்றம் செய்யல, வெளியிடுங்கன்றோம். பாஜக அது மாதிரி வெளியிடுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் வாய்தா கேட்கிறாங்க? பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். நாம் எல்லாம் எதிர்பார்த்திருந்த இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு மெகா ஊழல், வரலாறு காணாத பாஜகவின் மோடியின் ஊழல் இப்பொழுது உச்சநீதிமன்ற தலையீட்டால் நாட்டு மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுதெல்லாம் பாஜகவுடைய விஞ்ஞான யுக புரட்சி எது என்றால் ஊழல் தான். விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வது, உலகத்திலே எந்த நாடுகளிலும் இல்லாத அளவிற்கு ஊழல் பணத்தை தேர்தல் பத்திர நன்கொடையாக மாற்றியது இவர்கள்தான். நாங்கள் தொடர்ந்து சொல்லி வந்தோம், இன்கம் டாக்ஸ் நிறுவனம், அமலாக்கத்துறை, மத்திய குற்ற புலனாய்வுத்துறை சிபிஐ போன்ற அமைப்புகளை தவறாக பயன்படுத்துகிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து பாஜகவுக்காகவும் மோடிக்காகவும் பயன்படுத்துகிறார்கள் என்று எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் கூறி வந்தார். இந்த தேர்தல் பத்திர ஊழல் உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 15ஆம் தேதி ஒரு ஆணையை பிறப்பித்தது. மார்ச் 6ஆம் தேதிக்குள் பாரத ஸ்டேட் வங்கி மத்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும். யார் யார் எவ்வளவு தேர்தல் பத்திரத்தை வாங்கிய முதலாளிகள் பெயர், கார்ப்பரேட் நிறுவனங்களின் பெயர், கான்ட்ராக்டர்களின் பெயர், யார் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று இந்த தேச மக்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இதையெல்லாம் தெரியப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. நாங்கள் எல்லாம் சொன்னோம், காங்கிரஸ் பேரியக்கம், குறிப்பாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இவர் எப்படியும் மாட்டிக்கொள்ள போகிறார், இந்த மேகா ஊழலிலிருந்து தப்பிக்க முடியாது, தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தலைவர் ராகுல் காந்தி கூறி வந்தார். இப்பொழுது பாரத ஸ்டேட் வங்கி ஜூன் 30 வரை ஏன் அவகாசம் கேட்டது, வாய்தா கேட்டது? வழக்கறிஞர்கள் வாய்தா கேட்பார்கள். ஒன்றிய நிதி அமைச்சகம் முதல் முறையாக வாய்தா கேட்டிருக்கிறது. அப்பொழுதே சந்தேகம் எல்லோருக்கும் வந்தது. 1 மணி நேரத்தில் கொடுக்க வேண்டிய தகவல்களை ஏன் இவர்கள் 4 மாதம் அவகாசம் கேட்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுந்தது. பிறகு உச்சநீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக நீங்கள் தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்தார்கள். மீண்டும் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் வாய்தா கேட்டது. இதெல்லாம் எதற்காக வாய்தா கேட்கிறார்கள்? காலம் தள்ளி போட வேண்டும் என்று பாஜகவும் மோடியும் முயற்சி செய்தார்கள் என்றால் தாங்கள் செய்த ஊழல் இந்த தேசத்தின் மக்களுக்கு தெரிந்துவிடும் என்ற அச்சம், பயம். ஆகையால் அவர்கள் தொடர்ந்து பாரத ஸ்டேட் வங்கி மூலமாக நெருக்கடி கொடுத்தார்கள்.
தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வாய்தா கேட்டார்கள். அதுவும் முடியாது என்று சொன்னவுடன் உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் தலைவரை அணுகி அவர் மூலமாக வாய்தா கேட்டார்கள். குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார்கள். ஆனால் இவர்கள் வெளியிட்டே ஆக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் ஜனநாயகத்தின் பரிபாலத்தை நீதி இன்னும் செத்து போகவில்லை என்று நேர்மையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்தது. வேறு வழி இல்லை, இன்னும் அம்பலப்பட்டு போயிடுவோம் என்று மோடியுடைய ஆட்சி தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து வெளியிட செய்திருக்கிறது. ஒரு தகவலாக நான் சொல்லுகிறேன். குயிக் சப்ளை செயின் பிரைவேட் லிமிடெட் ஆஃப் இந்தியா, இந்த நிறுவனத்தின் டர்னோவரை 500 கோடி. எப்படி இவங்க 400 கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரத்தை வாங்கி நன்கொடையாக கொடுத்திருக்க முடியும்? இன்னொரு கம்பெனி ஃபியூச்சர் கேமிங் ஹோட்டல்ஸ் 1386 கோடி ரூபாய் தேர்தல் நிதியா பாஜக கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய டர்னோவரை 500 கோடி ரூபாய். அப்ப பாஜக எப்படி எல்லாம் கருப்பு பணத்தை, கள்ள பணத்தை ஒழிப்போம், டிமானிசேஷன் கொண்டு வந்தாங்களோ, என்னென்ன சொன்னாங்க? பண மதிப்பிழப்பு கொண்டு வரும்போது கள்ள பணத்தை ஒழிப்போம், கருப்பு பணத்தை ஒழிப்போம், தீவிரவாதிகளுக்கு செல்கின்ற பணத்தை எல்லாம் தடுத்து நிறுத்துவோம், இதன் மூலமாக தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்று சொன்னார்கள். ஆனா இந்த கள்ள பணத்தையும் கருப்பு பணத்தையும் உருவாக்குவது யார்? மோடியும் பாஜக அரசும். தெல்ல தெளிவாக சொல்லுகிறது. 500 கோடி ரூபாய் டர்னோவர் பண்ணுகின்ற கம்பெனி எப்படி 1386 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டது? இதையெல்லாம் மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வரவிருக்கிறார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சொல்ல வேண்டும். தமிழர்களை, தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கும் எட்டப்பனாக செயல்படும் அண்ணாமலையும் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் சொன்னோம், சிபிஐயும் ஐடியும் அமலாக்கத்துறையும் பாஜகவும் மோடியும் எப்படி பயன்படுத்துகிறார்கள். முதல்ல ரைடுக்கு அனுப்புவாங்க, சோதனைக்கு போவாங்க. நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இந்த தகவல் வரதுக்கு முன்னாடியே எங்களுடைய இன்சார்ஜ் டாக்டர் அஜய்குமார் உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது சொன்னார் தெளிவாக, இந்த ரவுடி மாபியாஸ் அனுப்புற மாதிரி ஒரு கும்பலை அனுப்பி மிரட்டுவாங்க. அப்புறம் தலைவர், கூட்டு தலைவன் கிட்ட வந்து பணத்தை ஒப்படைப்பாங்க. இது திரைப்படத்தில் வர்றது. இதெல்லாம் எங்க அஜய்குமார் சொன்னது. முதல்ல இடி அனுப்புறாங்க, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர், அப்புறம் இன்கம் டாக்ஸ், அப்புறம் சிபிஐ அனுப்பி ரைடு முடிஞ்ச உடனே எங்க போய் சேரணுமோ மாமூல் பணம், நம்ம ஊர்ல சொல்லுவோம் மாமூல் பணம்னு, அது மாதிரி பாஜகவுடைய அக்கௌண்ட்டுக்கு இதெல்லாம் போயிருக்கு. என்னென்ன எப்ப ரைடு நடந்தது, எப்ப தேர்தல் பத்திரத்தை கொடுத்துக்கிறாங்க. யசோதா ஹாஸ்பிட்டல் 26/12/22 ரைடு நடக்குது, ஐடி ரைடு. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் பத்திரமா பணத்திற்கு கொடுக்குறாங்க. ஹாப்கோ இன்ஃப்ரா, இந்த ஹாப்கோ இன்ஃப்ரால 10/1/22 வந்து எலக்ட்ரல் பாண்ட் வாங்குறாங்க. 9000 கோடிக்கு மும்பையில் டெண்டர் கொடுக்குறாங்க பாஜகவுடைய ஆட்சியாளர்கள். மைக்ரோ ஒரு லேபரட்டரி கம்பெனி இருக்கு, மருந்து தயாரிக்கிற கம்பெனி. இவங்க தான் டோலோ 650 தயாரிக்கிற ஒரு நிறுவனம். ஜூலை 22ஆம் தேதி ஐடி ரைட் நடக்குது. அக்டோபர் 10ஆம் தேதி எடுத்து போயிட்டு பணம் கொடுக்குறாங்க பிஜேபிக்கு, மோடியுடைய ஆட்சியாளருக்கு. ஹீரோ மோட்டார்ஸ் 7/10/22 ஐடி ரைட் நடக்குது. 31/3/22 போயிட்டு பணம் கொடுக்குறாங்க. ரைடு பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க, வழக்கு போடுவாங்க. தேர்தல் பத்திரம் நன்கொடை கொடுத்த உடனே அந்த வழக்குகள்லாம் திரும்ப பெற்றுவிடும். ஏவான் சைக்கிள் இதுல வந்து பாத்தீங்கன்னா 23/12 அன்னைக்கு இவர்களுக்கு வந்து ஒரு பாண்டு பத்திரத்தை கொடுக்குறாங்க. கல்பத்தரு ப்ராஜெக்ட் வந்து 4/8/22 இன்கம் டாக்ஸ் ரைட். 2 மாசம் கழிச்சு 10வது மாசம் 10ஆம் தேதி தேர்தல் பாண்டு கொடுக்குறாங்க. டாக்டர் ரெட்டி லேப் நம்ம ஊர்ல பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் இருக்குது டாக்டர் ரெட்டி லேப். தமிழ்நாட்டிலையும் அவங்க அலுவலகம் இருக்கு. 13/11/2023 இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்குது. 14 நாள் கழிச்சு போயிட்டு தேர்தல் பத்திரத்தை கொடுக்குறாங்க. இதெல்லாம் பாஜகவுக்கு. அப்புறம் டோரன் பவர் 1540 கோடி ரூபாய் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்ப பாஜக உடைய தலைவர், பிரதம மந்திரி நரேந்திர மோடி
தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஒரு ரைடு நடந்த பிறகு இது இன்னைக்கு தான் பொதுவெளியில் வந்திருக்கு. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், இன்கம் டேக்ஸை வச்சு மிரட்டுறீங்க, தொழிலதிபர்களை அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறீங்க, சிபிஐ வச்சு மிரட்டுறீங்க. இது ஒரு பொதுப்படையாக ஜனநாயகத்தின் அடிப்படையில் சுயசார்போடு இயங்குகின்ற நிறுவனங்கள், சிபிஐ ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ஆகட்டும், அமலாக்கத்துறை ஆகட்டும், உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று இதை விட ஏதாவது கிடைக்க முடியுமா? இந்த ஆதாரத்துக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. ரெண்டாவது, சாந்தி பூஷன் ஒன்று சொல்லியிருக்கார். பிரசாந்த் பூஷன், சாந்தி பூஷனுடைய மகன் பிரசாந்த் பூஷன் என்ன சொல்றாருன்னா, மேகா என்ஜினியரிங் நிறுவனத்துக்கு ஏப்ரல் 11, 23 100 கோடியை கொடுக்குறாங்க பாஜகவுக்கு. உடனே அவர்களுக்கு 14,400 கோடி ரூபாய் மதிப்பிலான சுரங்க சாலை கட்டுமான பணிக்கு ஒப்பந்தத்தை கொடுக்குறாங்க. இதற்கும் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது இது மாதிரிலாம் காங்கிரஸ் கேட்குறாங்க, சொல்லுங்க. உச்சபட்சமா பதற வைக்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த நாட்டை காப்பவர்கள் இரவும் பகலமாக சியாச்சின் மலையாகட்டும், பாகிஸ்தானுடைய எல்லை கோடாகட்டும், சீனா அருணாச்சல பிரதேச எல்லை கோட்டில் பாதுகாப்பவர்கள் நம்முடைய ராணுவ வீரர்கள். ராணுவ வீரர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வீர வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது இந்த தேசம். ராணுவ வீரர்கள் இல்லை என்றால் இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்காது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் ராணுவ வீரர்கள் விஷயத்திலே விட்டு வைக்கவில்லை பாஜக. கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 14 நடந்த புல்வாமா பயங்கரவாத தாக்குதல், ஏறக்குறைய 40 சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் மனித வெடிகுண்டால். 40 ராணுவ வீரர்களை நாம் இழந்திருக்கிறோம். ஆனா அந்த நாட்டிலிருந்து இவங்க நிதியை வாங்கியிருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து ஹப் பவர் கம்பெனி மூலமாக நிதியை கராச்சியிலிருந்து பெற்றிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு கூட இந்த தகவல் கிடைக்கும் போது சொன்ன சில தகவல் வருது. பாகிஸ்தான்ல நிதி வாங்கியிருக்கிறாங்க, சீனால இருந்து நிதி வாங்கியிருக்கிறாங்க, வடகொரியால நிதி பெற்றிருக்காங்க. இவங்கெல்லாம் நம்ம நாட்டை அச்சுறுத்தும் அந்நிய நாடுகள், மிகப்பெரிய விரோத மனப்பான்மையில் இருக்கின்ற நாடுகள். வெளியுறவு கொள்கை தோற்றிருக்கிறது என்று நாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். சொன்னது இப்போ வெளிப்படையாக கலைஞர் செய்தி இன்னைக்கு ஒரு ஆவணத்தை வெளியிட்டு இருக்காங்க. இதை நான் சொல்லல, கலைஞர் செய்தி சொல்றதா உங்ககிட்ட சொல்றேன். இதுல என்ன சொல்றாங்க அவங்க, 2019 பிப்ரவரி 14 புல்வாமா பயங்கரவாத தாக்குதல், 40 நம்முடைய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனால் அந்த அப்பவர் கம்பெனியில இருந்து 1 மாதங்களுக்கு பிறகு நிதி சேருகிறது. இது எதற்காக இந்த நிதி கொடுக்கப்பட்டது, ஏன் கொடுக்கப்பட்டது, என்ன கைமாறு செய்தீர்கள், நம்முடைய ராணுவ வீரர்களை பறிகொடுத்திருக்கிறோம். இதற்கெல்லாம் மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் பதில் சொல்லணும். இந்த முகத்தை வச்சுட்டு எப்படி வாக்கு சேகரிக்க போறாங்க? தமிழ்நாட்டுக்கு எப்படி வர முடியும்? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இந்திய மக்கள் எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய மெகா ஊழல். இதை மறைப்பதற்காகத்தான் எவ்வளவு காலதாமதம் செய்ய முடியுமோ, எவ்வளவு மூடி மறைத்து உச்சநீதிமன்றத்தை ஏமாற்ற முயற்சிக்க முடியுமோ எல்லா வேலையும் கையில் எடுத்தாங்க. உச்சபட்சமா பாரத ஸ்டேட் வங்கியை பயன்படுத்தினாங்க. ஜூன் 30 கொடுக்கிறோன்னு சொல்லுங்கன்னு, அதுவும் எடுபடவில்லை. உச்சநீதிமன்றம் மிகவும் உறுதியாக இருந்தது. பிறகு இந்திய தேர்தல் ஆணையத்தை விட்டு வாய்தா வாங்க வைக்க சொன்னாங்க, அதையும் உச்சநீதிமன்றம் ஒற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது மோடியினுடைய உண்மை முகம் இந்த தேச மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. கன்னியாகுமரிக்கு வரும் மோடி அவர்கள் ஒரு கண்ணியமான பிரதமராக இருந்தால், இந்த தேசத்தை நேசிக்கின்ற பிரதமராக இருந்தால், நாங்கள் ஒரு குடியுரிமை பெற்ற மக்களாக கேட்கிறோம், இந்திய பிரஜையாக கேட்கிறோம். இதற்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களிடம் பதில் சொல்லுங்க. இது ஆரம்பம் தான், கொஞ்சம் தான் எடுத்திருக்க வந்திருக்கு, இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கு. தினம் தினம் பத்திரிகையாளரை சந்திப்போம், தினமும் இந்த செய்தியை சொல்லுவோம். இந்த நாட்டை, இந்த தேசத்தினுடைய 4வது தூணாக இருப்பவர்கள் பத்திரிகையாளர்கள். இதை நடுநிலையோடு
நியாயமாக இந்த தேசம் எப்படி சூறையாடப்படுகிறது, இந்த தேசத்துடைய மக்களை எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள், எப்படி வெளிநாடுகளுக்கு துணையாக மோடி அரசு செயல்படுகிறது என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். மக்கள்கிட்ட இதை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை அரசியல் கட்சிக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் இருக்கு. தேர்தல் பத்திரம் மூலம் பாஜக ஊழல் செஞ்சுட்டு சொல்றீங்க. இந்த தேர்தல் பத்திரம் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் வந்து பணம் வாங்கிட்டாங்க. அப்ப இந்த ஊழல் உங்களுக்கு பங்கிருக்காங்க. அதாவதுங்க எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க. அதிமுக வாங்கியிருக்கு, திமுக வாங்கியிருக்கு, எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க. ஒரு தேர்தல் நிதி என்பது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நீங்க தேர்தல் செலவுக்கு வச்சுக்கோங்க. இந்த தேசத்திற்கு தேவையான கட்சிகள் கொடுக்கறது வேற, மிரட்டி வாங்குறது வேற. அமலாக்கத்துறையும் சிபிஐயும் இன்கம் டாக்ஸ் அமைச்சு ரைடு பண்றது 10 நாள் பொறுத்து தேர்தல் பத்திரம் வந்த உடனே பணம் வந்து சேர்ந்த உடனே பாஜக அக்கௌண்ட்டுக்கு அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வது, இல்லை அந்த வழக்கை கைவிடுவது. இந்த போக்கை தான் கண்டிக்கிறோம், இதைத்தான் கண்டிக்கிறோம். பாகிஸ்தான் கிட்ட இருந்து நிதி வாங்கினீங்க. புல்வாமால 2019ஆம் ஆண்டு 40 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்களே, அந்த நாட்டுக்கிட்ட நிதி வாங்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு? அப்ப இந்த தேசத்தை காட்டி கொடுக்கும் செயல் தானே இது. இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இந்த நிறுவனம் யாருடைய நிறுவனம்? பாகிஸ்தான் கராச்சியிலிருந்து எதுக்கு பாஜகவுக்கு நிதி கொடுத்தாங்க? 40 ராணுவ வீரர்களை பறிகொடுத்த பிறகு இந்த நிதியை வாங்கலாமா? எல்லாருக்கும் தான் கொடுத்திருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்கு, எல்லாமே வாங்கியிருக்காங்க. யாரும் இப்படி எல்லாம் வாங்கல. பாஜக பணம் வாங்கின பட்டியல யார் யார் பணம் வெளியிட்டீங்க? காங்கிரஸ் யார் யார் பணம் வாங்கின அந்த பட்டியலை வெளியிடலாமே. நாங்க அந்நிய நிறுவனத்திடம் வாங்கல. ஐடி, சிபிஐ, அமலாக்கத்துறையை போய் ரைடு பண்ணிட்டு வாங்கல. அவங்கள வெளியிட சொல்லுங்க பாஜகவை. இப்ப நாங்க வெளியிடுறோம்ல. நீங்க நேரடியா வாங்கிட்டீங்க சொல்றீங்க. அப்படி நீங்க தானா முன்னோக்கி நீங்க வெளியிடலாமே. இல்ல நாங்க என்ன கேக்குறோம், இங்க பாருங்க. அவங்க வாங்கினதெல்லாம் நாட் ஈவன் 1%. இத்தனைக்கும் ஒரு மாநில கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் தான் 2வது இடத்துல இருக்காங்க. நாங்கள தேசிய கட்சி இந்தியா முழுவதும் இருக்கும். நாங்க எவ்வளவு வாங்கியிருக்கோம்? நாங்க யாருக்கிட்டையாவது கேட்டிருக்கோமா? மனமோந்து கொடுக்குறாங்க. இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த கட்சி, இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கட்சி, இந்த நாட்டை உருவாக்குகின்ற கட்சி, எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு நல்ல சக்திகள் கொடுத்திருக்காங்க. நாங்க பாகிஸ்தான்லயா வாங்கியிருக்கோம்? புல்வாமா தாக்குதல் நடத்தி 40 ராணுவ வீரர்களை பறிகொடுத்த பிறகு சைனாலியா வாங்கியிருக்கோம், வடகொரியாலியா வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வெளியே சொல்லுங்க. நாங்க இடிஏ, ஐடிஏ, சிபிஐ ரைடு பண்ணியா வாங்கியிருக்கோம். இதை கேளுங்க சார். அதை கேட்காம எங்களை போய் கேட்குறீங்க. நாங்க ஜனநாயகத்துக்காக போராடிட்டு இருக்கோம், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேணும்ன்றீங்க. எங்களை போய் கேள்வி கேட்குறீங்க. இது என்ன நியாயம்? இது நாங்க வெளியிடுறோம். இப்ப நாங்க வெளியிடுற மாதிரி பாஜக வெளியிட சொல்லுங்க. இப்ப நாங்க பொது வெளியில வந்து வெளியிடுறோம்ல, அவங்கள வெளியிட சொல்லுங்க. கோவிட் வேக்சினை கொடுத்த கம்பெனிக்கு 500 கோடி கொடுத்திருக்காங்க. சீரம் நிறுவனம் இல்ல. நாங்க இது மாதிரி நாங்க எங்கயாவது வாங்கி இருக்கோம். ஒரு 3 நீங்க ஆட்சியில எல்லாம் வாங்கி முடியாது. அவங்க ஆட்சியில அப்ப எப்படி வாங்கலாமா? தப்பு இல்ல. தப்பா பேசுறீங்க. இதுங்க நான் கூட 70 வருஷம் ஆட்சியில நாங்க தமிழ்நாட்டுல திமுக அதிகமா வாங்கி இருக்கு. இல்ல சார், 70 வருஷம் ஆட்சியில நாங்க வாங்கி லிஸ்ட் காட்டுங்க. 70 வருஷமா நாங்க வாங்கிட்டோம் ஆட்சியில. இல்ல 70 வருஷம் நாங்க ஆட்சியில இருந்தத இப்ப நாங்க ஆதாரத்தோட காட்டுற மாதிரி நீங்க காட்டுங்களே. பாஜக 18 மாநில ஆட்சி நடக்குது, மத்தியில் ஆட்சியில் இருக்கு. அவங்க வாங்கின அமௌண்ட் விட வந்து குறிப்பிட்ட சதவீதம் பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு 400 கோடி தான் பணம் வரும். ஆனா தமிழ்நாட்டுல வந்து 1000 கோடி வந்து திமுக வாங்கியிருக்கேன். நீங்க கேளுங்க, நீங்க அவங்கள போய் கேளுங்க. போங்க சார், பிரஸ் தானே நீங்க. நான் அவங்க கட்சியை பத்தி நான் எப்படி பேச முடியும்? பிற கட்சியை பத்தி நான் ஏங்க நீங்க எந்த சேனல் சார்? புதிய தலைமுறை போய் நான் நியூஸ் 7ல போய் பதில் கேட்க முடியுமா? புதிய தலைமுறை போய் நியூஸ் 7ல கேட்க முடியுமா? சந்தி டிவில கேட்க முடியுமா? புதிய தலைமுறைகிட்ட தான் கேட்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி அங்க ஜாம்பவான்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க, சட்டம் படிச்சவங்க. அவங்க கிட்ட போய் கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. எங்க கட்சியை பத்தி கேளுங்க, எங்க கட்சியை அப்படி. இங்க நான் என்ன சொல்றேன், உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பே ஒட்டுமொத்தமாக சட்டவிரோதம் சொல்லிருக்கு. இல்ல அப்படிலாம் பொது வெளியில வெளியிடணும். நாங்க பாருங்க, அம்பையர் ரூலை மாத்திட்டான். நாங்க அப்பீல் பண்ணிருக்கோம். அப்பீல் கேட்ட 5 வருஷம் சுப்ரீம் கோர்ட் டைம் எடுத்தது. சுப்ரீம் கோர்ட் அடுத்த நாளே கேட்டது நாங்களும் வாங்கியிருக்க மாட்டோம். அப்ப 6 வருஷம் கட்சி நடத்துறத நீங்க தானே சொல்லியிருப்பீங்க. சுப்ரீம் கோர்ட் ஏன் 6 வருஷம் எடுத்துச்சு கேஸை டிசைட் பண்றதுக்கு? அதை நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்டை கேள்வி. ரூல்ஸ் மாத்திட்டாரு.
நீங்க புதிய தலைமுறை கேட்கறது நியாயம்தான். உங்க நிறுவனம் கூட்டணியில இருக்கீங்க பாஜக கூட. சார் ப்ளீஸ், உங்களுக்கு உரிமை இருக்குல்ல, எனக்கும் உரிமை இருக்குல்ல கேட்கறதுக்கு. எனக்கு தாழ்மையான வேண்டுகோள், எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நீங்க புதிய தலைமுறை நிறுவனம், அதோடைய நிறுவனர் டைரக்டர் எல்லாம் பாஜகவுடைய நெருக்கமா காலகாலமா இருக்கிறீங்க. இப்ப கூட்டணியில வேற போட்டிட்டு போறீங்க. நீங்க எது வெளிப்படையா கொண்டு வாங்க. காங்கிரஸ் என்ன வாங்கியிருக்கு, திமுக என்ன வாங்கியிருக்கு. நீங்க ஒரு மணி நேரம் புதிய தலைமுறையில இதை வாத பொருளா மாத்துங்க. நாங்களும் பதில் சொல்றோம், அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க. இங்க வந்து நீங்க நேர்மையா வாங்கி தானா வந்து நீங்க அதை சொல்லலாமே. ஏன் வந்து பாஜக வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க, இந்த நிறுவனம் வாங்கிட்டான்னு சொல்ல நீங்க வந்து அவங்களுடைய நடுநிலை, நாங்க நடுநிலையா இருப்போம்னு என்ன நம்புறோம். நடுநிலையா பேசுங்க. 1,76,000 கோடிக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஆதாரம் கொடுத்திருக்காங்களா? அன்னைக்கு பேசின போது மீடியால பெருசா பேசுனீங்களே, 1,76,000 கோடிக்கு 10 வருஷத்துல ஒரு ஆதாரம் கொடுத்ததா? சரி, ஓகே. இல்லங்க, இங்க பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றம்னா, இது ரகசியமா வைக்க போறது கிடையாது. 14(1)(a) இது வந்து ஓபன் டாக்குமெண்ட், இது வெளிப்படைத்தன்மை உள்ளது, இதை வெளியிடுங்கன்னு சொல்றாங்க. நம்பர் நீங்க வெளியிடுங்க. இப்ப நாங்க பதில் சொல்றோம். நாங்க சார் காங்கிரஸா போயிட்டு புதிய தலைமுறை சார் கொஞ்சம் கவனிங்க. காங்கிரஸா போய் உச்ச நீதிமன்றத்துல வாய்தா கட்டிச்சு. நாங்களாம் பயந்தோம், நாங்களும் அச்சப்பட்டோம். ஐயோ வெளியிட்றாதீங்க, கூட்டு வெளியில வந்துடும்னு நாங்க போராட்டம் பண்ணோம் சார். ஸ்டேட் பேங்க் முன்னாடியே தமிழ்நாடு முழுவதும் 600 இடத்துல போராட்டம் பண்ணியிருக்கோம் வட்டார ரீதியா. வெளியிடுங்க வெளியிடுங்கன்னு. நாங்க குற்றம் செய்யல, வெளியிடுங்கன்றோம். பாஜக அது மாதிரி வெளியிடுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் வாய்தா கேட்கறாங்க? நீங்க வக்காலத்து வாங்க பாஜகக்கு. எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல நியாயம் இருக்கான்னு பாருங்க. அந்த கேள்வியில ஒரு நியாயம் இருக்குல்ல சார். கருத்துரிமை, ஒரு நிமிஷம், கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை எல்லோருக்கும் இருக்கு. எல்லோருக்கும் இருக்கு. கை வீசி நடக்கலாம். கை வீசி நடக்கும்போது ஒருத்தர் மூக்க தொடக்கூடாது. கை வீசி எவ்வளவு நாள் வீசி நடங்க, ஒருத்தர் மூக்க தொடக்கூடாது. ஒருத்தரை சங்கடப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. நாங்க போராட்டம் பண்ற ஸ்டேட் பேங்க் முன்னாடி 600 இடத்துல வெளியிடுங்க வெளியிடுங்கன்னு எங்களை போய் நீங்க கேள்வி கேட்கறீங்க. எப்படி சார் இது? உண்மையா கொண்டு வாங்க, மக்களுக்கு சொல்லுங்க. நாங்க தானே சார் கேட்கிறோம். எந்த கட்சி கேட்டு சொல்லுப்பாங்க? இந்தியா அளவுல காங்கிரஸ் தான் கேட்குது. இந்தியா முழுவதும், இந்தியா முழுவதும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முன்னாடி இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ற எதுக்கு? உண்மையை வெளியிடுங்கன்றமே. அப்ப நாங்க ஏதாவது தவறு செய்தோம், நாங்க ஏன் வெளியிடுங்கன்றோம்? இதெல்லாம் புரிஞ்சுட்டு கேள்வி கேளுங்க. ரைட். இது எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். இது எதுக்காக குறைக்கப்படுது, ஏன் குறைக்கப்படுது? ஆனா நரேந்திர மோடி அவர் உத்தரவாதம் கொடுக்கணும். கன்னியாகுமரிக்கு வரார். இப்ப இறக்கிட்டேன் 100 ரூபாய் கேஸ் விலைக்கு, 2 ரூபாய் பெட்ரோல் விலைக்கு, இதை ஏத்த மாட்டேன் இனிமேல் உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்க பாப்போம். தேர்தல் முடிஞ்ச உடனே ஏத்திடுவாங்க. ஏற்கனவே மாநில தேர்தல்கள், கர்நாடகா தேர்தல், 5 மாநில தேர்தல் இறக்குனாங்க, அப்புறம் ஏத்திட்டாங்க. ஒரு தேர்தலையும் செய்யறாங்க. இது அதே தொடர் நடவடிக்கை தான். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.